நடக்காத கல்யாணத்துக்கு இன்புட் அளப்புறையா? யோ, என்னையா அளப்புற கிளப்புறன்னு குழப்புற? வார்த்தையை விடாத. தம்பி கொஞ்சம் சும்மா இருங்க தம்பி. நல்ல காரியமா வந்துட்டு நாம ஏன் இவங்க கிட்ட அடிச்சுக்கிட்டு நிக்கணும்? சாமிய கும்பிட்டோம்ல, வாங்க போலாம். அமுதா சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன மட்ட மத்தியானத்துல வாத்தியாருக்கு ஏன் நினைப்பு வந்திருக்கு? மத்தியானத்துல மட்டும் இல்ல, எனக்கு எந்த நேரத்துலயும் உன் நினைப்பு தான். சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல, இனிமேதான். நீ சாப்பிட்டியா? இனிமேதான் சாப்பிடணும். ஏய், என்னாச்சு? இல்ல இல்ல, சமைச்சுக்கிட்டு இருந்தேன், கைய சுட்டுக்கிட்டேன். பாத்து. என்ன சமையல்? பருப்பு உருண்டை குழம்பு. வா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்போ சாப்பிட வரீங்களா? நான் வரமாட்டேங்கிற தைரியத்துல சொல்றேன்ல, நான் வந்துருவேன். ஓ, வாத்தியாருக்கு அம்புட்டு தைரியமா? சரி, வந்தா சாப்பாடு போடுவியா இல்ல மாட்டியா? வர ஆள பாரு, அப்படியே சும்மா எதையாவது பேசாதியா. சரி, நீ சமையல முடிச்சிட்டியா இல்லையா? முடிச்சிட்டனே. வாசனை வரலையா உங்களுக்கு? இருங்க. அருமையா இருக்கு வாசனை. சரி, போய் சாப்பிடு. என்ன? இல்ல, வீட்ல யாருமே இல்ல, எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். ஓ, யாரும் இல்லையா? அப்போ நான் அங்க வரலாமா? சும்மா வெறும் பேச்சுல சொல்லிட்டே இருக்காதிய. வேணாமுதா, வந்துருவேன். எங்க தைரியமான ஆளா இருந்தா வாங்க பாப்போம். அப்படிங்கிற என்ன லீலா, ஒரு வாரமா ஆளே பார்க்க முடியல. ஊர்ல தான் இருக்கியா இல்ல வெளியில எங்கேயும் போயிட்டு வரியா? நான் எங்க போறேன்? அவசரத்துக்கு சிதம்பரம் பைனான்ஸ்ல பத்திரத்தை வச்சு ஒரு 5 லட்சம் ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கிட்டேன். 5 லட்சமா? அவங்க இப்போ வட்டிய தராட்டியும் பரவாயில்ல, அசலையாவது குடுன்னு கேக்குறாங்க. நம்ம நேரம் கையில காசு இல்ல, அதான் என்ன பண்றதுன்னு ஒரே யோசனையா இருக்கு. ஏ லீலா, இங்க வாயேன். ஐயோ, சும்மா வம்பு இழுக்காதிய. யாருங்க வீட்ல? கொஞ்சம் பொறுக, வாசல் யாரோ கூப்பிடுறாங்க, பாத்துட்டு வரேன். என்ன நெசமாவே வந்துட்டிய? நீ தானே சொன்ன வெறும் பேச்சு பேசாதீங்கன்னு, அதான் வந்துட்டேன். நாளைக்குதான் பொண்ணு பார்க்க வரீங்கல, அப்போ நீங்க முறையா தானே வரணும். உன்னை பெரியவக பொண்ணு கேட்டு வருவாக, நான் உன் மனசை கேட்டு வந்திருக்கேன். அச்சோ, அப்புச்சி சாப்பிட வந்துருவாங்க. நானும் சாப்பிட தான் வந்திருக்கேன். பருப்பு உருண்டை குழம்பு வாசனை கம்ம கம்மன்னு வருதே. சரி சரி, வா சீக்கிரம், நேரமாகுது, வா. அட இருங்க. சார் சொல்லுங்க. ஐயா இருக்காருங்களா? என்னம்மா, பணம் கொண்டு வந்திருக்கியா? ஐயாவை பார்த்து கொஞ்சம் பேசணும். உன்கிட்ட பணம் தாமா வாங்க சொன்னாரு. இல்ல, கொஞ்சம் பேசணும், சொல்லுங்களேன். சரி இருமா, போய் கேட்டுட்டு வரேன். வாங்க, சொல்லுங்க. ஐயா, அந்த லீலா பொண்ணு பணம் கொண்டு வரலைங்கய்யா, கேட்டா உங்களை பார்க்கணும்னு சொல்லுது. சரி, வர சொல்லுங்க. சரிங்க ஐயா, வர சொல்றாரு, போய் பாருங்க. சார். என்னம்மா, சொல்லு. என்னத்த சொல்ல, சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல. என்ன வார்த்தைலாம் ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் அப்படிதான். உன் பணத்தை கொடுத்தாதான் பத்திரத்தை கொடுப்பியா? இப்ப எப்படி உன்கிட்ட இருந்து வாங்குறேன்னு பாரு. பேச்சே ஒன்னும் சரியில்லை. சரியில்லையா?
இப்ப பாரு. என்னம்மா அது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்றேன்னு பாரு. அஹ், மேடம் ஒரு நிமிஷம் மேடம், இங்க வாங்க. இங்க லோன் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ஐயோ போச்சே போச்சே, என் மானமெல்லாம் போச்சே. ஐயோ பெரிய மனுஷன் நம்பி இந்த ஆள்கிட்ட பணம் வாங்குறதுக்கு இப்படி பண்ணிட்டானே. பணத்தை கொடுத்துட்டு இப்படி தப்பா நடந்துக்கிறானே. ஐயோ போச்சே 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 போச்சே. ஐயோ காப்பாத்துங்க. ஐயோ போச்சே போச்சே, மானம் போச்சே, மரியாதை போச்சே. பெரிய மனுஷன் நம்பி கடன் வாங்குறதுக்கு கைய பிடிச்சி இழுக்கிறான். யாருமே யோ, கேட்க இவன மாட்டேங்கிறாங்க. மாதிரி ஆளுங்களாலதான் பொண்ணுங்களா வீட்லயே முடங்கி கிடக்குது. யோ, பெரிய மனுஷங்கிற போர்வில இப்படியா கீழ்த்தனமா நடப்ப? இப்படிதான் பொண்ணுங்க கிட்ட காசு கொடுத்து இந்த மாதிரி பலவந்தப்படுத்துவியா நீ? ஏங்க உங்க ஆபீஸ்ல தானங்க நடக்குது எல்லாமே, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? டேய் என்னடா கேட்காம நின்னுட்டு இருக்கீங்க? கேளுங்கடா முதல்ல. ஏன் அப்படி இருக்கீங்க? பெரிய மனுஷன் தானே நீ. இதே மாதிரி உன் வீட்ல ஒரு பொண்ணு இருந்து கைய பிடிச்சு இழுத்தா என்னையா பண்ணுவ நீ? சொல்லியா? யார் மேல கை வைக்கிற? பிச்சுருவேன். போடா வெளிய. யோ, பொம்பளை மேல கைய வச்சுட்டு திமிரா என்கிட்ட பேசுவ நீ? நான் வச்சனா? பாத்தியா? பாத்தியாடா? டேய், சிசிடிவியை ப்ளே பண்றா. பாருடா. என்ன மன்னிச்சிருங்க. என்ன பண்ண சொல்லி ஐடியா கொடுத்ததே இவர்தான். டேய், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சும்மா விடக்கூடாது. ஆமா, புடிங்க. உன்னை விட மாட்டேன். வர. ஏய், உன்னை மாதிரி ஆள்லாம் கட்டி வச்சு உரிக்கிறேன். யார் மேலயா கைய வைக்கிற? ரங்கனார் குடும்பத்து மேல கைய வச்சுட்டா சும்மா விட்டுருவாங்களா? எது? இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாரு. போன் எடுத்துட்டு வா. டேய் விடுறான்னு சொல்றல. ஐயா இந்தாங்க. ஏய் சுமாரா. ஹலோ, சொல்லுங்க சம்பந்தி. உங்க வீட்டு பையன் வடிவேல் இல்ல, நம்ம ஆபீஸ்க்கு ஒரு புள்ளைய கூட்டிட்டு வந்து பெரிய தகராறு பண்ணி என்னென்னலாமோ பண்ணிட்டான். என் சட்ட மேலேயே கை வச்சுட்டான். சம்பந்தி, அவன் என் அண்ணன் மகன் தான். இந்த குடும்பத்துக்கு இதே பொழப்பா போச்சு. எனக்காக கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க. வெளியில தெரிஞ்சா குடும்ப மானமே போயிடும். அவனுக்காக நான் மன்னிப்பு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். மன்னிச்சிடுங்க. சரி சரி சம்பந்தி. இனிமே என் கண்ணெதிரில் உன்னை நான் பார்த்தேன், தொலைச்சு புடுவேன். தொலைச்சு விடுறா. போடா. சரி சரி, நீங்களாம் போய் வேலையை பாருங்க. சரிங்க சரிங்க. ஃபைனான்ஸ் ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனையாமே. அது ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை தான். நான் பாத்துக்கிறேன். கும்பிட்டு கேடு கட்டவனா இருக்கான இந்த பைய. குமரேசன் குடும்பத்து ஆளுங்க நல்லவங்க தான், ஆனா சொந்தக்காரங்க இப்படி இருக்காங்களே. அமுதா, வந்துட்டாங்க. அமுதா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாத்தா. வர அப்புச்சி. என்னத்தா ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்புச்சி. சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? சரிதா, எடுத்து வை. எங்க போனாக? போயிட்டாலோ? சரியான கேடியா இருப்பாக போலே. இதெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. ஏண்டி
உள்ள இருக்கிற தாம்பூல தட்டை எடுத்துட்டு வந்து குடுக்க வேண்டியதானே? மா கிச்சன் அங்க இல்லம்மா, இங்க இருக்குமா. அது தெரியுது இல்ல, அப்படியே போனை நோண்டிட்டு இருக்க, போய் எடுத்துட்டு வா போ. சீக்கிரம் பண்ணுமா எல்லாத்தையும். ஏய் செந்தில் என்ன பண்றான்னு பாரு. என்னம்மா? அம்மா அண்ணன் வந்துருச்சு. வாடா. ஏய் மாப்ள, எத்தனை தடவை பொண்ணு பார்க்க போனாலும் ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு பார்க்க போற மாதிரி ஃப்ரெஷ்ஷா கிளம்பிடுறியா? இந்த கான்ஃபிடன்ஸ் தான் உன் தம்பியிட பிடிச்சது. என்னென்ன பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்ன உடனே மூஞ்செல்லாம் 1000 வாட்ஸ் பல்பு கணக்குல மின்னுதே. ஏய் என்ன கிண்டலா? டேய் மாமா எங்கடா? கார் சொல்ல போயிருக்காருமா, வந்துருவார். ஓ சரி. இது என்னென்ன Dress? ஐடி கம்பெனிக்கு இன்டர்வியூ போற மாதிரி இருக்கு. இரு, நான் உனக்கு ஒரு சட்டை எடுத்து வச்சிருக்கேன், இப்ப போய் எடுத்துட்டு வரேன். ஏ சின்ன பாப்பா, மாமா கண்ணுக்காச்சும் ஒரு சட்டை எடுத்து கொடுத்துருக்கியா? கொஞ்சம் சும்மா இருங்க. என்னைய பாத்துக்கிட்டு இருக்கியா? வேலையை பாருங்க, லேட் ஆயிடுச்சுல. குடுமா அண்ணா அதையும் எடுத்து வைமா. இந்தா இத போட்டுக்கோ. பாக்க சும்மா ஹீரோ மாதிரி இருப்ப. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என் மகனுக்கு இதான் நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு வாத்தியாரு இப்படி சட்டை போட்டாதான் ரொம்ப நல்லா இருக்கும். உள்ள கொண்டு போய் வை போ. வாத்தியார் உன் புள்ளைய கெடுத்துக்கிட்டே இருக்கமா நீ. பழத்தையில என்னக்கா, எடுத்து வச்சிட்டல. எல்லாரும் கிளம்ப ரெடி ஆயிட்டீங்களா? வண்டி தெருமுக்கு வந்துருச்சு. சரி. எடுமா எடுமா. ஏய் தடியா, நில்லு. நீ வரலையா? நான் வரல. ஏண்டா? எனக்கு என்ன வேற வேலையே இல்லையா? வாரத்துக்கு 4 பொண்ணு பார்க்க போவீங்க, நானும் பொழப்பே இல்லாம உங்க கூட வந்துட்டு இருக்கணும்ல. சித்தப்பா வீட்ல இருந்து பழனி எனக்கு பொண்ணு பார்க்க கூப்பிட்டதுக்கே நான் வரலன்னு சொல்லிட்டேன். போய் உங்க கோஷ்டியோட வருவனா? என் வடிவேலு, நீ செய்யற ஒண்ணுமே நல்லது இல்லையா? எதுவுமே ஒரு அளவுதான். வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்குது, நீ என்னடானா போய் கிளம்பி வர்றதுக்கு வழியே பாரியா? என்னவாப்பா? ஆமாங்க, ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன் பாட கிளம்பி. அக்கா விடுங்கக்கா, அவனை பத்தி நமக்கு தெரியாதா? அட விடு மாப்ள, நல்ல நேரம் போறோம்ல, எல்லாரும் வண்டியில ஏறு. வா 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 செந்தில. எல்லாத்தையும் எடுத்தாச்சுல்ல? சரி. அப்படியா? உடனே வரணுமா? இன்னும் இப்பயே கிளம்பி வரவா? சரியா வர்றியா? அத்தை, நீங்க முன்னாடி போங்க, ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு நானும் பரமும் பின்னாடி வந்துடுறோம். போங்க. சரி. பரமு வீட்டை பூட்டிட்டு வந்துரு. சரி, நீ வண்டியில ஏறு. சரி, நான் வந்து உங்களை பார்த்துட்டு தான் போறேன். நீங்க கஸ்டமரை வெயிட் பண்ண சொல்லுங்க. ஆமா, இந்த சேலை எப்ப எடுத்த? எப்ப எது எடுத்தாலும் என்கிட்ட தானே முதல்ல சொல்லுவ. ஆனா இத மட்டும் என்கிட்ட காட்டாம கமுக்கமா வச்சிட்டு இருக்கல நீ. அது வந்து வாயை திறந்து சொல்லு. என்ன கதை சொல்லு. அது வந்து ஐயோ போதும் ரொம்ப இழுக்காத, சொல்லு. பொண்ணு பார்க்க வரப்போ இந்த சேலைய கட்டிக்கோன்னு அவங்கதான் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்குள்ள சேலை வாங்கி தரணும்னு கடவுளுக்கு ஆயிடுச்சா? எப்படியோ நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு மாப்பிள்ள, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் கல்யாணம். சந்தோஷமா இருமுதா. போதும் ரொம்ப சிரிக்காத, முதுகு எலும்பு தெரியுது. சீக்கிரம் ரெடி ஆயிரு, ஆள் வந்துட போறாரு. நல்ல வசதியான சம்பந்தம், நல்லபடியா முடியணும் கடவுளே. பழனி, இப்பவே உனக்கு கல்யாண காலம் வந்துருச்சு போல இருக்கு. ரொம்ப வெக்கப்படாதடா. சரி வா வா. செருப்பப்படுங்க அப்ச்சி.
ஏமாப்ல இவனுங்களும் கரை வேஷ்டியை கட்டிக்கிட்டு பொண்ணு பார்க்கத்தான் போறானுங்க போல் இருக்கு. போகட்டும் தம்பி, போற இடம் நல்லபடியா அமையட்டும். இதான் மாப்பிள்ள எங்க அக்கா மனசு. என்ன ஒரு மாதிரியா வர? இல்லங்க, தரிசனம்லாம் நல்லாத்தான் இருந்துச்சு. இந்த வீணா பையில மூஞ்சில முடிச்சதே ஒரு மாதிரியா இருக்கு. நீ என்னடா சும்மா அதையே நினைச்சுக்கிட்டு? ஏய், நீ என்ன அவங்களுக்கு வால் பிடிச்சு ஓடிட்டு போறியா? பிடிச்சு ஓட்டுடா. போடா அழுகுன முட்டையில வெண்ணைகளா. மாமா பின்ன என்ன செந்தில் எப்படி போறானுங்க பாத்தியா? யோ டிரைவர், வேகமா போய் அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணு. மாமா தம்பி, நல்ல காரியத்துக்கு போறப்ப எதுக்கு தேவையில்லாம சண்டை இழுத்துக்கிட்டு? அவங்க அப்படித்தான்னு நமக்கு தெரியும்ல. வீடு பொறுமையா போகும். ஆமா மாமா, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அவங்க பண்றது அப்படி நாமளும் பண்ணா அப்புறம் அவங்களுக்கு நமக்கு என்ன மாமா வித்தியாசம்? யோ, எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் இல்லையா? சும்மா கம்முன்னு உட்காந்து போனா எப்படி? அவனெல்லாம் அப்படி விட்டுற கூடாதுப்பா. மாமா சரிடா, இருக்கிறேன், பேசாம இரு, நேரா பார்த்து உட்காரு. ஏங்க, அவங்க கிளம்பி வந்த தோரணைய பாத்தீங்களா? ஆமா, அவங்க ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதாப்சி கோயிலுக்கு பூஜை பண்ண வந்தாங்களே, ஒருவேளை அவங்களும் பொண்ணு பார்க்க போறாங்களோ? நடக்கிற காரியத்தை பத்தி பேசுறேன். அவன்லாம் ஒரு ஆளு, அவனை பொண்ணு பார்க்க வர சொல்லி எந்த கிறுக்கு பையனாவது வர சொல்லுவானா? ஏப்பா, என்னப்பா, என்ன தெரியலைங்கய்யா. இதோ இறங்கி பாக்குறேன்யா. வேணாட்ட ஓபன் பண்ணி பாரு. ஒரு விசேஷத்துக்கு போகும்போது வண்டியை முன்னாடியே பார்த்து வைக்கிறது இல்லையா? ஏதாவது வண்டி வந்தா நிறுத்தியா? எல்லாம் உங்க அண்ணன் குடும்பத்தை பார்த்தா ராசிதான். எக்கோ, நம்மள ஓவர்டேக் பண்ண பங்காளிய வண்டி அங்க நிக்குதே. ஏய் டிரைவர், கொஞ்சம் வண்டி நிப்பாட்டு. மாமா அட இருமாப்ல, அவனுகிட்ட கொஞ்சம் லந்த கொடுத்துட்டு போலாம். என்னையா, என்ன விஷயம்? ஏன் வண்டியை நிப்பாட்டினீங்க? யோ, போசலையா இத பாடுறா சேட்டைய. இவனுங்களே உதவி கேட்டு வண்டி முன்னாடி கைய போடுவானுங்களா? நிப்பாட்டி என்னான்னு கேட்டா கோளாரா பேசுவானுங்களா? எல்லாம் எங்க நேரம் டி. மாமா நீ வண்டி அட இருமாப்ல, போறப்ப வண்டி கோளாறாயி போச்சு. போற காரியமா அப்படித்தானே ஆகும். நீ பாப்பா. அம்மு, அப்பச்சி, சொல்லுங்க அப்பச்சி. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு இந்த 2 கண்ணு பத்தலம்மா. என் மனசு நிறைஞ்சு போச்சு. மகாராணி மாதிரி இருக்கத்தா. அப்பச்சி, ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும் அத்தா. போற இடத்துல நீ நிம்மதியா இருக்கணும், மகாராணி மாதிரி இருக்கணும் அத்தா. அலமேலு, நம்ம மகளுக்கு இனிமே எந்த கஷ்டமும் இல்லை. இது வரைக்கும் இவ இந்த வீட்டுல பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அம்மு போற இடத்துல மகாராணி மாதிரி வாழ போறா. இந்நேரம் நீ மட்டும் இருந்திருந்தா எம்பிட்டு சந்தோஷப்பட்டிருப்பல்ல. இதுக்கு அப்புறம் நம்ம அம்மு எப்பவும் எதுக்கும் வருத்தப்படாம சந்தோஷமா வாழ போறா பாரு. அம்மா நாகு, மாப்பிள்ளை வீட்டு ஆளுக வந்து போன கையோட அமுதாவுக்கு திருஷ்டி சுத்தி போட்டுருமா.
ஊர் கண்ணே இன்னைக்கு என் மக மேலதான் இருக்க போகுது. சரி மாமா, சுத்தி போடாமலையா? சுத்தி போட்டுட்டா போச்சு. நான் அமுதாவை பாத்துக்கிறேன். அங்க உங்க மகன் உங்களை தேடிட்டு இருக்காரு, நீங்க போங்க. போதியா உங்க அப்பன் பொண்ணு சென்டிமெண்ட். ச்சே, விட்டா ரொம்ப தான் பேசுவீங்க. மாமா இதோ போறேம்மா. நீ வந்து உட்காரு அமுதா, நான் உனக்கு பூ வச்சு விடுறேன். வா. வந்துட்டேன்னு சொன்னாங்க. வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? வாங்க வாங்க. வாங்க தம்பி, வாங்க வாங்க. அவங்க வரலையா?